Poornima vlogs. இன்னைக்கு Poornima vlogsல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். சோ மைதா வச்சு தான் ஒரு போண்டா நம்ம செய்ய போறோம். சோ ஆல்ரெடி வீட்ல வந்து நம்ம எல்லாமே ரெகுலரா வச்சிருப்போம் மைதா வந்துட்டு. சோ அதை யூஸ் பண்ணி தான் ஒரு போண்டா செய்ய போறோம். சோ ஈஸியா வந்து ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம். சோ வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். சோ மைதா மாவு போண்டாக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா மைதா மாவு நான் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுக்கு வந்து தேவையான வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்துருக்கேன் சின்ன சின்னதா கட் பண்ணி. கொஞ்சமா ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த மைதா மாவு போண்டாக்கு கொஞ்சமா வந்துட்டு அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கோ. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நம்ம இருந்தா போதும். கொஞ்சமா தயிர் எடுத்து வச்சிருக்கேன். சோடா உப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நம்ம லைட்டா கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம சேர்க்க போறோம். உங்கள்ட்ட இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க விட்டுறலாம். கொஞ்சமா தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம மைதா மாவுல நம்ம அரிஞ்சு வச்சிருக்க இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஜீரகம், ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த மைதா மாவுல சேர்த்துட்டோம். 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு அரிசி மாவு எடுத்துருக்கோம். ஸோ அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். இதுலேயே வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஸோ நம்ம சேர்த்துக்கிட்டது எல்லாமே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம நல்லா வந்துட்டு தயிர் வந்து மிக்ஸ் பண்ணி கலந்துட்டோம். எக்ஸஸாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி நமக்கு நல்லா வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே 10 நிமிஷம் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ மாவு வந்துட்டு நல்லா 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பில் வந்துட்டு நம்ம பேன் வச்சுருக்கோம். ஸோ நல்லா வந்து எண்ணெயும் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த மாவை வந்துட்டு அப்படியே போண்டா மாதிரி நம்ம போட்டு போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடும். நம்ம ரொம்ப வந்துட்டு இதுக்காக வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம டக்குன்னு ஒரு ஈஸியான வந்துட்டு ஒரு ஸ்நாக் ரெசிபி மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ ஈவினிங்கில் டீ டைமுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கும் வந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ நல்லா வந்துட்டு நம்ம போண்டா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா 2 சைடும் நம்ம திருப்பி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எடுக்கணும். கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருச்சு. இது அப்படியே நம்ம வந்துட்டு பிளேட்டில் எடுத்துக்குவோம். ஸோ சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு டக்குன்னு வந்து ரெடி ஆகிற மாதிரி ஒரு மைதா மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப சூப்பரான வந்துட்டு ஒரு குயிக்காக செய்கிற மாதிரி வந்துட்டு மைதா மாவு போண்டா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பஃபியாக வந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராகவே வரும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.